நம்ம த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா மாதராவோட பாடியை யூஸ் பண்ணி நம்ம காகுயா ஒட்சசுகி ரீஅனிமேஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம மாதராவோட ஒரு ஹப் பாடி மட்டும் பேட்டில் ஃபீல்டில் கிடக்கும். இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இந்த 4 பவர்ஃபுல் ஹொகாகேஸும் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அவங்க அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே இருந்த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா மாதராவோட ஹாஃப் பாடியில இருந்து ஒரு டைப் ஆஃப் பவர்ஃபுல் சக்ரா வெளியே வரும். அங்கே இருந்த எல்லாரும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சக்ரால இருந்து யாரோ ஒருத்தர் ரீபர்த் ஆகுற மாதிரி இருக்கும். அது யாரு தான் அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, இந்த ஃபவுண்ட் ஆஃப் சேஜ் ஆஃப் செக்ஸ் பாத் காகுராமா ஒட்சசுகி தான் வெளியே வருவாரு. அதை பார்த்த நம்ம எல்லோ ஃபிளாஷ் மினாட்டோவும் சரி, நம்ம லார்டு தேர்டான ஹிரிசனும் சரி, ஏன் நம்ம லார்டு ஃபர்ஸ்ட் த காட் ஆஃப் ஷினோபி ஹாஷிராமா செஞ்சும் சரி மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பாரு. பட் அங்க ஒருத்தர் மட்டும் சாலா யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே முறைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம நருட்டோ யூனிவர்ஸோட சிக்மா மேல் அப்படின்னா அது நம்ம டோபிராமா செஞ்சு தான். அவர் அடங்கி போற ஒரே ஆளு அவரோட அண்ணனோட வார்த்தைக்கு மட்டும்தான். சோ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம டோபிராமா செஞ்சு காகுராமாவை விட பவர்ஃபுல்லான்னு கேட்டா கிடையாது, நம்ம மாதரா உச்சிகாவை விட பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்ம டோபிராமா மாதிரி ஆட்டிடியூட் எல்லாருக்குமே வேணும். எதையுமே துணிஞ்சு எதிர்கொள்ற அந்த தன்னம்பிக்கையும் அந்த சிக்மா கேரக்டரும் எல்லாருக்குமே வேணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, பட் நீ எனக்கு எனிமையா நின்னா நான் உன்னை முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆட்டிடியூட் எப்பவும் இருக்கணும். என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட், காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.